புரட்சி தலைவர் நோய்வாய்ப்பட்டிருந்த நேரத்திலே முதலமைச்சராக உயிரோடு அமெரிக்காவிற்கு சென்றார். மீண்டும் முதலமைச்சராக தமிழக மண்ணை தொட்டதற்கு எங்கள் அம்மா அவர்களுடைய பிரச்சாரம்தான் அன்றைக்கு எழுச்சியாக இருந்தது. ஒவ்வொரு நேரத்திலும் கடந்த பாராளுமன்ற தேர்தல் வரை ஒவ்வொரு தொகுதியாக மக்களை பார்த்து மக்களை சந்தித்து திட்டங்களை சொல்லி 37 எம்பிக்களை பெற்றிருக்கின்றார்கள். இன்றைக்கு 37 எம்பிக்களை பெற்ற காரணத்தினால்தான் துணை சபாநாயகர் பதவி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தேடி வந்த நிலையை, அந்த பெருமையை உருவாக்கி தந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தேர்தல் நேரத்திலே மக்களை சந்திக்கும் பொழுது புரட்சி தலைவரை பார்த்தாலே மக்கள் வாக்களிக்கக்கூடிய அதே மனநிலையிலே எங்கள் அம்மாவை பார்த்தவுடனேயே கவலைப்பட வேண்டாம் தாயே, நாங்கள் இருக்கின்றோம் உங்களுக்கு வாக்களிக்க என்றுதான் அந்த மனநிலையிலே மக்கள் இருக்கின்றார்கள். அதை விட்டு பவர் தெரியாமல் இங்கே போய்கிட்டு இருக்கிற இந்த கொசுகள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கு. ஆகவே அவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும், எவற்றை வேண்டுமானாலும் சொல்லட்டும், உண்மைக்கு மாறான எந்த செய்திகள் வேண்டுமானாலும் சொல்லட்டும். இத்தனை பேசியும் ஒரு வார்த்தையாவது அம்மாட்டிருந்து ஏதாவது பதில் வந்திருக்கா? ஒரு வார்த்தையாவது ஏதாவது சலனம் இருந்த காரணம் தன் வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் இந்த ஆட்சி தொடர்ச்சியாக வர வேண்டும் என்பதற்கான பணிகளை அம்மா செய்து வருகின்றார்கள். மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பற்று, கழகத்தின் மீது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய பற்று, அந்த பணியை தன் பணியை அம்மா பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த செய்தியாக இருந்தாலும் அதை அம்மா மக்களுக்கு சொல்லப் போகின்றார்கள். எந்த பிரச்சாரமாக இருந்தாலும் மக்களை அம்மா சந்திக்கப் போகின்றார்கள். அவற்றை வைத்து பார்த்தவுடனே இவர்களெல்லாம் அப்படியே மடிந்து போகப் போகின்றார்கள். நீங்கள் நன்றாக எழுதி வைத்து கொள்ளுங்கள். கடந்த தேர்தலை விட எழுச்சியான இன்னும் அதிகமான இடங்களை பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மாபெரும் வெற்றியை பெற்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சியை